வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம டாக்டர் வித்யா அவங்கள வந்து சந்திக்க போறோம். அவங்க வந்து பீடியாட்ரிக் ஆப்தமாலஜிஸ்ட், அப்படின்னா குழந்தைகள் கண் மருத்துவர். 20 வருஷத்துக்கு மேல அவங்க இந்த மருத்துவ சேவையை குழந்தைகளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்கள சந்திக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. வணக்கம் டாக்டர் வித்யா. வணக்கம் சுதா. டாக்டர், எனக்கு பொதுவாகவே ஒரு சந்தேகம் உண்டு. இப்போ நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா நம்மளாம் இருக்கும்போது கண் மருத்துவம் வந்து பொதுவான விஷயமா இருக்குல்ல. நம்ம ஏதாவது சளி காய்ச்சல் அப்படின்னா நம்ம போய் டாக்டர் பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண்களில் வர பிரச்சனைகளும் குழந்தைங்களுக்கு அதிகம். நம்ம அதை வந்து அதிகமாக கண் மருத்துவரை போய் அணுகிற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன டாக்டர்? நம்ம காலத்துல பார்த்தோம்னா நம்ம ஸ்கூலுக்கு போவோம், ஒரு 4-4:30 வீட்டுக்கு வந்துடுவோம். 4:30லேருந்து 6:30 வரைக்கும், இப்போ என்னெல்லாம் எடுத்தீங்கன்னா நான் 6:30-7 மணி வரைக்கும் நான் வெளியில விளையாண்டுட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட. அதுக்கப்புறம் உட்காந்து படிப்போம், அப்புறம் படுத்து தூங்கிடுவோம். இதுதான் நம்ம காலத்தோட ருட்டீனா இருந்தது. ஆனா இப்ப இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, வராங்க, வந்து டிவி பாக்குறாங்க. சில குழந்தைங்க டிவி விட்டு எழுந்துக்கிறதே கிடையாது. ஒரு 7-7:30 வரைக்கும் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்றாங்க. இல்லைன்னா குழந்தைங்க அப்படியே வரிசையா டியூஷன் போயிடுறாங்க. 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுன்னா 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டியூஷன்ல இருந்து வந்து படுத்து தூங்கிடுறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறை ஆயிடுச்சு. இப்போ வெளியில போய் விளையாடாத சூழ்நிலைனால குழந்தைங்களுக்கு நிறைய கண் பிரச்சனைகள் வருது. முக்கியமா நம்ம காலத்துல வெறும் டிவி மட்டும்தான் இருந்தது. அந்த டிவியை கூட ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம், இல்லைன்னா 3/4 மணி நேரம் பார்ப்போம். அதுக்கு மேல நமக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு நிறைய சேனல்ஸ், நிறைய மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால டேப், லேப்டாப், மொபைல், டிவியோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால முக்காவாசி நேரம் உங்க ஃப்ரீ டைம் எல்லாமே இந்த கேட்ஜெட்ஸோட ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால கண் வியாதிகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உண்மைங்க, அது வந்து கண்டிப்பா அந்த மாற்றம் கண்டிப்பா நடந்திருக்குது. இப்போ உங்ககிட்ட வர்ற ஒரு குழந்தைங்களை வச்சு ஒரு காமனா நீங்க ஒரு பெற்றோர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு 2 வயசு 3 வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு கண்ணாடி பவர் அதிகமா போய் கண்ணாடியோட அவசியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ. சோ இது எல்லாத்துக்கும் மெயினா என்னன்னா குழந்தைங்க வெளியில போய் விளையாடாதது ஒரு முக்கிய காரணம். சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, நான் படிக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் வெளியில போய் குழந்தை விளையாடணும். அது வந்து பெற்றோர்களால் நம்மளால அவங்களுக்கு அந்த டைமை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதை நம்ம முதல்ல குழந்தைங்க செய்யாது. ஏன்னா டிவியோட உட்காரணும், மொபைலோட உட்காரணும்னு குழந்தைங்க நினைக்கிறச்ச அவங்களால வெளியில போய் விளையாடுறதுக்கு முடியாது. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அனுப்பணும். இல்ல 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்க வெளியில விளையாண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நம்ம எடுத்துக்கணும். 2வது, குழந்தை இந்த மொபைல், டேப் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்கிரீன் சின்னதா இருக்கோ, எந்த அளவுக்கு கண்ணுக்கு பக்கத்துல இருக்கோ, அந்த அளவுக்கு கண்ணோட பாதிப்பு அதிகமா போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா இருந்துச்சுன்னா, கண்ணுல இருந்து ரொம்ப தள்ளி இருந்துச்சுன்னா கண்ணுல அதோட தாக்கம் கம்மியா இருக்கும். ஸோ எப்போல்லாம் முடியுதோ குழந்தைய வந்து மொபைல் கொடுத்து பழக்காதீங்க. என்ன ப்ரோக்ராம்னாலும் சரி டிவியில போட்டு டிவியில தூரமா உட்காந்து பார்க்க வைங்க. அதே மாதிரி டிவியை ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ், 1 மணி நேரத்துக்கு மேல குழந்தை பார்க்க வேண்டாம். வெளியில போய் விளையாடுறது அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இந்த மீடியாவோட தாக்கம் குழந்தைங்க மேல குறைஞ்சிடும். ஸோ அது 2வது கண்டிப்பா செஞ்சாகணும். 3வது, இப்ப வெளியில போய் யாரும் விளையாடுறது சன்லைட் டைம்ல விளையாடுறது கிடையாது. சன்லைட், சூரிய வெளிச்சத்தோட நெசசிட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பெல்லாம் முடியுதோ, அட்லீஸ்ட் வீக் டேஸ்ல முடியாட்டினாலும் சனி ஞாயிறு குழந்தைங்க லீவ்ல இருக்கிறச்ச வெயில போய் குழந்தை விளையாடணும். வெயில போய் விளையாடுறச்ச வைட்டமின் டிங்கிறது நம்ம ஸ்கின்ல சிந்தசிஸ் ஆகும். அது குழந்தைங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இந்த 3 நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சுதான் ஆகணும் குழந்தைங்களோட லைஃப்ல. ரொம்ப நன்றி டாக்டர். இது வந்து ரொம்ப உபயோகமான ஒரு கருத்து. இந்த காலத்துல எல்லாருக்கும் அந்த படிப்பு, அந்த எக்ஸாம்ஸ், அந்த ப்ரிப்பரேஷன்லேயே இருக்கிறதுனால இது பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதை பார்த்து குழந்தைங்களோட அவங்க டைமை கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு டாக்டர். இப்போ வந்து கண்ணில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுனா தான் நாங்கள் பெற்றோர்கள் வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறோம். இப்போ உங்களோட அட்வைஸ் என்ன? நம்ம எந்த அளவுக்கு பீரியாடிக்காக நம்ம கண்ணை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? குழந்தைகளுக்கு எந்த இடைவெளியில நம்ம வந்து அவங்கள கண்காணிக்கணும் கண்ணை
அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ குழந்தை பிறந்து நார்மலாக குழந்தை வளர்ந்துருச்சு, எந்த வித குறைபாடும் இல்லைன்னா 3 வயசு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி 3 வயசுல ஃபர்ஸ்ட் ஐ செக்அப் பண்ணணும். அதுதான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சப்போஸ் குழந்தைக்கு வளர்ச்சியில் ஏதாவது ப்ராப்ளம், ஸ்லைட் டிலே இருக்குது, குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது டிலே இருக்குது, பேச ஆரம்பிக்கிறது டிலே இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா 6 மாதம் 1 வயசுலேயே குழந்தைக்கு போய் கண் செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ 3 வயசுல செக் பண்ணுறோம். குழந்தைக்கு ஏதாவது பவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எவ்ரி 6 மாதத்துக்கு ஒரு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பவர் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கணும், அட்லீஸ்ட் 2 வருஷம் இடைவெளியில் குழந்தைக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் இது சொல்கிறோன்னா, குழந்தைங்களுக்கு தெரியாது. குழந்தை எனக்கு தூரமாக இருக்கிறது தெரிய மாட்டேங்குன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இது மாதிரி தான் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு அவங்க நினச்சிருவாங்க. அதனால ரெகுலர் ஸ்க்ரீனிங்னு இதை சொல்லுவோம். நாங்கள் ரெகுலராக குழந்தைய கண் டாக்டரை கூட்டிகிட்டு போய் குழந்தையாட நல்லா பார்க்க முடியுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த விஷயம்லாம் வந்து எங்களுக்கு உபயோகமாக இருந்தது, எனக்கு இருந்தது. அதே மாதிரி எல்லா நண்பர்களுக்கும் உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, எனக்கு டாக்டர் வித்யா அவங்கள வந்து 3 வருஷமாக தெரியும். அவங்க வந்து மருத்துவ சேவை இல்லாமல் அவங்க குழந்தைங்க 2 குழந்தைங்க அவங்களுக்கு, அவங்களையும் பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு பொது சேவையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வித்யா கொடுத்துருக்காங்க எனக்கு. இன்னைக்கு இந்த செக்மெண்ட் வந்து உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாம் அடுத்த தடவை இன்னொரு செக்மெண்ட்டில் பார்க்குற வரைக்கும் நல்லதே நினைப்போம், நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.